திருக்குறள் சிந்தனை. பணிவுடைமை செல்வர்க்கு பெரிய செல்வம் என்றது போல அரிய துறவிகளுக்குரிய புலனடக்கம் புனித தவமாக போற்றப்படும். மெய், வாய், கண், மூக்கு, செவி எனும் ஐந்தும் உடல் வாழ் உயிர்க்கு கருவிகள் ஆதலால் அவ்வாறு அமைந்திருத்தலால் அவை ஐம்பொறிகள் என வந்தன. இவற்றை நெறியே அடக்கியவன் அரிய பெரிய மேன்மைகளை எளிதே அடைகின்றான். ஒரு பிறவியில் ஐம்புலன்களையும் ஒருவன் ஆமை போல் அடக்க வல்லவனானால் அது அவனுக்கு 7 பிறவிகளிலும் பாதுகாப்பான இன்பத்தை தருவதாகும். நிலத்தில் வாழும் மக்கள் நிலைத்த இன்பத்தை காண வேண்டுமானால் நீரில் வாழும் ஆமையின் நீர்மையை பேண வேண்டும். ஆகவே ஐம்பொறிகளின் வெறிகளில் மனம் புலையாய் அலைந்து திரிந்தால் அவன் இழிந்த பிறவியாய் இழிவடைகின்றான். அவ்வாறு திரியாமல் நெறிய அடங்கி நின்றால் உயரிய துறவி போல மேன்மைகளை அடைகின்றான் என்று தெய்வப்புலவர் அடக்கமுடைமை அதிகாரத்தில் ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து என்றார். நாளையும் சிந்தி.